திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கையிலை மலையானை போற்றி போற்றி, உபகார நிந்தை பெற்று உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருட்பெறுவேனும். இப மாமுகன் தனக்கு இளையோனை இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளை என்று இல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு ஆயக்குடியிலே மாவீரன் அல்கத் பழனி பாபா அவர்களுடைய அந்த படுகொலை செய்யப்பட்ட நாளில் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு கூடியிருக்கிற மேடையில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளையும் சார்ந்திருக்கிற தலைவர்கள், மேடையை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் திசை நோக்கி என்னுடைய அன்பான வணக்கங்களையும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய சலாம்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு இன்றைய நாளின் அத்தியாவசிய சில வார்த்தைகளை மட்டும் இங்கே பேசியவனாக நான் இங்கிருந்து விடைபெறுவேன். முதற்கண் இந்த மேடையிலிருந்து பார்க்கும்போது எல்லோருடைய கண்களும் பார்வையும் அந்த உணர்வுகளும் புரிகிறது. அவங்கவுங்க கையை அவங்கவுங்க அப்படி கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூடு தெரியுதா? பழனி பாபா சாகவே இல்லை. ஒவ்வொருவருடைய உணர்வுகளுக்குள்ளும் ரத்தமாக அந்த சூடாக அவர் இருந்து கொண்டு தானே இருக்கிறார். தொட்டு பாருங்கள், தெரிகிறது. கொதிக்கிறது இல்லை இன்னும். இந்த கொதிப்பை இந்த வயசிலையும் அதை அடக்கி கொண்டு அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சிந்தித்தால், பாபா அவர்கள் இந்த சமூகத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, கனவு கண்டார்களோ, அதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றுதான் பொருள். அந்த அடிப்படையில் மேடையிலே சற்று நேரத்துக்கு முன்னால் ஆயக்குடியில் இருக்கிற ஜமாத்தார்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. இவ்வளவு நாளும் வராமல் இன்று வந்திருக்கக்கூடிய என்கின்ற வார்த்தையும் இங்கே உதித்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பழனி பாபா அவர்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகளோடு களமாடினார், எவ்வளவோ செயல்பாடுகளை செய்தார், பேசினார்கள். அப்பெல்லாம் அவர் வெட்டி கொலை செய்யப்படவில்லை. எப்போ எல்லா ஜமாத்துகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அப்போது அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்பதை நான் அறிகிறேன். அப்போது எதிராளிகள் எதை கண்டு பயப்படுகிறார்கள்? இந்த ஒற்றுமையை கண்டு பயப்படுகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை நாம் உணர்கிறோம். இந்த புத்தகம் அன்புக்குரிய சகோதரர் அவர்கள் இந்த நூலை என் கையில் கொடுக்கும்போது, ஷரீஃப் அவர்கள் சகோதரர் இந்த நூலை என் கையில் கொடுக்கும்போது ஒரு பக்கத்தை புரட்டினேன். அங்கே இருக்குது, பாபா அவர்கள் எல்லா அரசியல் கட்சிகளோடும் பயணிக்கிறார்கள். காலம் மாறுகிறது, மாற மாற ஒவ்வொருவரோடு கூட்டணியாக பேசுகிறார். பகைவர்கள் மாறினார்கள், நாம் படையானோம் என்ற வார்த்தையை நான் அதில் வாசித்து பார்க்கிறேன். பகைவர்கள் மாறினார்கள், நாம் படையாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இது படை. நீங்கள் அணிதிரண்டு வரும்போது 500 காவல்துறை உங்களோடு கூட வந்தது என்று சொன்னார்கள் அல்லவா? கொஞ்சம் பின்னால் நோக்கி பார்க்கும்போது அறிஞர் அண்ணா சொன்னார்கள், என்னுடைய ஆட்சியை நீங்கள் கலைத்து விடலாம், அது உங்களுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் நோக்கி அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஆனால் இந்த ஆட்சியை கலைக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கொந்தளிப்பார்கள் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அல்லவா? அந்த உணர்வு இருக்கும் வரைக்கும் அறிஞர் அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று பொருள் என்று சொன்னார்கள். அதுபோல ஆளும் தரப்புக்கு இந்த அச்ச உணர்வு இருக்கும் வரை பழனி பாபா இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்பது சாட்சி என்பதை தெரிந்து கொள்வேன். நேற்றைக்கு பாபநாசம் பக்கத்திலே ஒரு கலை விழா கபிஸ்தலத்தில், அந்த விழா நடக்கும்போது சொன்னேன், இது கலை விழா, இப்போ எப்படி நீங்கள் கலையாமல் உட்காந்துருக்கீங்களோ அதுபோல் விடிய விடிய அந்த கூட்டம் அமர்ந்திருந்தார்கள். தந்தை பெரியார் பகுத்தறிவு கழகம் அந்த நிகழ்ச்சியை நடத்தியது. பல்வேறு பண்பாட்டு நிகழ்வுகள் அங்கே நடத்தப்பட்டது. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கு தேதியில் ஒன்று சேர்ந்து நிற்பவர்களை கலைப்பதையே ஒரு வேலையாக ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. கலையாமல் நின்று கொண்டிருக்கிற இந்த கூட்டம் அவர்களுக்கு தக்க தருணத்திலே சாட்டையடி கொடுத்திருக்கிறது என்று சொன்னேன் அந்த இடத்தில். அதே இங்கே நடக்கிறது. அதே போல் பல ஆண்டுகளாக இந்த ஆன்மீக பணியில் நிற்கிற நீங்கள் கூட கேட்கலாம், எல்லாம் கருப்பு சட்டை போட்டுருக்கிறாங்களே, இவர் மட்டும் காஃபி போட்டுட்டு நெத்தியில் பட்டை போட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் சொன்னது போல, முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும். ஒரு நேரத்தில் உங்களைப் போல நானும் வெளியே நின்று என்று சொல்லப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்தவன் தான் இன்றைக்கு எவ்வளவோ பெரிய ஒரு அதிகார வர்க்கம் என்னை கருவறைக்குள் வா என்று சொல்கிறார்கள், என்னால் வர முடியாதுன்னு சொல்லி. சமீபத்தில் இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கும்போது
வழிபடுவதற்காக உள்ளே சென்று கொண்டார்கள் அடியார் பெருமக்கள். நான் கொஞ்சம் வெளியில் நின்னேன். வெளியில் எல்லாரும் வந்த பிற்பாடு இந்த செருப்பு பாதுகாக்கிற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல என்ன செருப்பை மீண்டும் வாங்கும்போது அங்கே இருக்கிற சகோதரர் உள்ளே போய் தன்னுடைய கையால் இதை எடுத்து கொண்டு வந்து எல்லாரும் கையிலையும் கொடுத்தார். நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். அவர்கிட்ட போய் தம்பி கொஞ்சம் கை கொடுங்க அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன கேட்குறீங்க, செல்ஃபோன் எதுவும் கேட்குறாரு அப்படி இல்லை, உங்கள் கை கொடுங்க அப்படி. கையை அப்படி நல்லா அவருடைய பேண்டில் தொடச்சிட்டு எனக்கு கை கொடுத்தார். அவர் கையை அப்படி பிடிச்சி ஒரு குலுக்கு குடிக்க அவரை கட்டி பிடிச்ச அவருடைய முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என்னை தொடக்கூடாது, உன்னை நான் தொடமாட்டேன்னு ஒருத்தன் நிற்கிறானே, அவனை நான் ஒன்றை தொடமாட்டேன்னு விலக்கி வச்சுட்டு என்னை யாராவது தொடமாட்டாங்களான்னு ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க, அவனை போய் கட்டி அணைக்கும் போது உண்மையிலேயே கருவறை அங்கே இல்லை, செருப்பு கழட்டுற இடத்துல கருவறை இருக்கு. செருப்பு கழட்டுற இடம் கருவறையாக பார்க்கிறேன். அந்த கருவறையை என்னுடைய செருப்பை கழட்டி வைக்கக்கூடிய இடமாக பார்க்கிறேன் என்பதை இங்கே ஒரு முழக்கமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை பேருக்கும் சகல செல்வ யோகமுக்கு பெருவாள் சித்திக்க எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்தனாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா சுவாமி அவர்களுக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் KM ஷரீப் அவர்கள் சாலை அணிவிக்கப்படுகின்றது.